சரவணன் சார், உங்களோட ஸ்டேட்மெண்ட் நாங்க பார்த்தோம். விஸ்வாசம் படம் பார்த்துட்டு. ஸோ அது நிறையவே பிரபலமாச்சு. ஸோ அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த படம் குடும்பத்தோட பாக்குற வகையில நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு நேற்று என்னோட குடும்பத்தோட பார்த்தேன். பட் அதுல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து எனக்கு அந்த படத்துல எல்லா சீன்லயுமே மேக்சிமம் ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தாரு. பிளஸ் பின்னாடி உட்காந்து இந்த ஹீரோயினும் போட்டிருந்தாங்க. அது நான் இது வரைக்கும் நிறைய படங்கள்ல பார்த்தது இல்ல. அது எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. ரெண்டாவது அவரு நிறைய சீன்ல வந்து கார் ஓட்டுற மாதிரியான சீன்ஸ் இருக்கு. அதுல கட்டாயமா வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தாரு. அந்த படத்துல கதைப்படி அவரோட மகளை காப்பாத்துறதுக்கு அவசரமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துலயும் அவரு சீட் பெல்ட் போட்டுட்டு வந்து போவாரு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுல முதல் இடத்துல இருக்கு. இந்த லாஸ்ட் இயர் மட்டும் 15,000 பேருக்கு மேல தமிழ்நாட்டுல சாலை விபத்துல மட்டும் இறந்து போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி சின்ன விழிப்புணர்வு நாங்க என்னதான் பண்ணாலும் பெரிய படம் பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ரொம்ப நல்ல ரீச் இருக்கும். சோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். சோ அவங்க இந்த பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்மெட் போடவும் சீட் பெல்ட் போடவும் பழகினாங்கன்னா விபத்துகள் வந்து குறையும். ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டா கூட எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வந்து இருக்கும். அதனாலதான் அதை நான் ரசிச்சதை அதை நான் ஸ்டேட்டஸா போட்டிருந்தேன் Facebook. ஓகே சார். சென்னை சிட்டி போலீஸ் கூட இந்த ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கறது அவேர்னஸ் நிறைய இடங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து இதை இன்னும் பெருசா கொண்டு போகணுன்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா சார்? ஏன்னா கண்டிப்பா இதை அவங்கவுங்க சேஃப்கா அவங்க பண்ணணும். இருந்தாலும் அது விழிப்புணர்வை நீங்க இன்னும் பெருசா பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, நாங்க தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரமும் வந்து வித்தியாசமான முறையில நூதனமான முறைகள்ல வந்து அதை வந்து அணுகிறோம். இப்போ வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை தான் வந்து நாங்க வந்து இந்த விழிப்புணர்வு கொடுக்கறது மூலமா அடுத்து அந்த தலைமுறை தான் வந்து வாகன ஓட்டுறதா வரப்போறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கூல் டேஸ்லயே வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கமிஷனருடைய அட்வைஸ் படி நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு பங்காதான் இதையும் நாங்க வந்து சேர்த்துக்கிறோம். ரைட் சார். நீங்க நிஜமாலுமே யார் ஃபேன் சார்? நீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நான் எல்லாருக்கும் ஃபேன் தான். குறிப்பிட்டு ஒரு நடிகர்னு இல்ல, நல்ல விஷயம் செய்யக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே வந்து நாங்க ஃபேனா தான் வந்து இருப்போம். தேங்க்யூ சார். நீங்க இந்த கால் இன்டர்வியூக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. பேட்டை இந்த ரெண்டு படத்துடைய நிலவரம் எப்படி இருக்கு கலெக்ஷனை பொறுத்து? ரெண்டு படம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல போயிட்டு இருக்கு படம். சரிங்க சார். எந்த படம் பெட்டர்னு யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஈக்குவலா வசூல் இருக்குது.